எப்படிப்பட்ட ஒரு நடிகர்! ஹேட்ஸ் ஆஃப் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையே வியப்பில் ஆழ்த்தியவர். நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் என பல துறைகளில் தனது முத்திரையை பதித்தவர். யார் இவர்? இவரது பயணம், நடிப்பு, இயக்கம் மற்றும் அவரை தனித்துவமாக்குவது என்ன என்பதை தான் இன்று ஆராயப் போகிறோம். மேலும் இவர் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகும் கூலி திரைப்படத்தை பற்றியும் பேசுவோம். அவர்தான் ஷௌபின் ஷாகிர். ஷௌபின் ஷாகிர் 1983ஆம் ஆண்டு அக்டோபர் 12ஆம் தேதி கேரளாவின் ஃபோர்ட் கொச்சியில் பிறந்தவர். இவரது தந்தை பாபு ஷாகிர் மணிச்சித்திரதாலு, காட்ஃபாதர் போன்ற புகழ்பெற்ற மலையாள படங்களில் உதவி இயக்குநராகவும் பணியாற்றியவர். சினிமாவின் மீதான ஆர்வம் ஷௌபினுக்கு இயல்பாகவே ரத்தத்தில் ஊறியிருந்தது என்று சொல்லலாம். ஷௌபின் தனது திரைப்பயணத்தை 2003ஆம் ஆண்டு சித்திக் இயக்கிய குரோனிக் பேச்சுலர் படத்தில் உதவி இயக்குநராக தொடங்கினார். ஃபாசில், சந்தோஷ் சிவன், ராஜீவ் ரவி, அமல் நீரத் போன்ற முக்கிய இயக்குநர்களுடன் பணியாற்றிய அனுபவம் இவருக்கு சினிமாவின் நுணுக்கங்களை புரிந்து கொள்ள உதவியது. ஆனால் இவரது உண்மையான பயணம் தொடங்கியது நடிப்பின் மூலமாகத்தான். ஷௌபின் முதலில் நடிகராக அறிமுகமானது 2013ஆம் ஆண்டு. ராஜீவ் ரவி இயக்கிய அன்னையும் ரசூலும் படத்தில் இவர் ஒரு சிறிய துணை வேடத்தில் நடித்தார். ஆனால் இவருக்கு உண்மையான அங்கீகாரம் கிடைத்தது 2015ஆம் ஆண்டு வெளியான பிரேமம் படத்தின் மூலம். அல்போன்ஸ் புத்திரன் இயக்கிய இந்த படத்தில் ஷௌபின் ஒரு ஆசிரியராக நடித்திருந்தார். அவரது இயல்பான நகைச்சுவை, அப்பாவித்தனமான நடிப்பு ரசிகர்களை மிகவும் கவர்ந்தது. அதன் பிறகு ஷௌபின் தனது பன்முக திறமையை பல படங்களில் வெளிப்படுத்தினார். சார்லி, கம்மட்டி படம், மாயநதி, கும்பலாங்கி நைட்ஸ் போன்ற படங்களில் இவர் நடித்த கதாபாத்திரங்கள் இவரது ஆழமான நடிப்பு திறனை வெளிப்படுத்தின. ஷௌபினின் நடிப்பில் ஒரு தனித்துவமான விஷயம் என்னவென்றால், இவர் காமெடி, எமோஷனல், வில்லன் கதாபாத்திரம் என எந்த வேடத்திலும் இயல்பாக ஒன்றிவிடுவார். இவரது முகபாவனைகள், உடல் மொழி மற்றும் குரல் வளத்தால் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் மறக்க முடியாததாக மாற்றிவிடுவார். ஷௌபினின் நடிப்பில் சில படங்கள் இவரை மலையாள சினிமாவின் முக்கியமான நடிகராக உயர்த்தியவை. சுடானி ஃப்ரம் நைஜீரியா படத்தில் ஷௌபின் ஹீரோவாக நடித்தார். மஜித் என்ற கதாபாத்திரத்தில் ஒரு கால்பந்து மேலாளராக இவரது நடிப்பு இயல்பான உணர்ச்சிகளால் நிறைந்திருந்தது. இந்த படத்தில் இவரது நடிப்பு கேரள மாநில திரைப்பட விருதில் சிறந்த நடிகருக்கான விருதை பெற்று தந்தது. கும்பலாங்கி நைட்ஸ் படத்தில் ஷௌபின் நடித்த ஷாஜி என்ற கதாபாத்திரம் ஒரு உணர்ச்சி பயணத்தின் உச்சம். இவரது கதாபாத்திரம் குடும்பத்தின் மீதான பாசம், உள்மன உணர்ச்சிகள் மற்றும் மனித உறவுகளின் சிக்கல்களை அழகாக வெளிப்படுத்தியது. இந்த நடிப்பு ஃபிலிம் கம்பெனியன் இதழால் 10 ஆண்டில் 100 சிறந்த நடிப்புகளில் ஒன்றாக கருதப்பட்டது. மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் ஷௌபின் சிஜு டேவிட் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இந்த படம் மலையாள சினிமாவின் மிகப்பெரிய வெற்றியாக அமைந்தது. 200 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்தது. ஷௌபின் இதில் நடித்ததோடு பரவா பிலிம்ஸ் மூலம் தயாரிப்பாளராகவும் பங்காற்றினார். இவரது நடிப்பு நண்பர்களுக்கிடையேயான உணர்ச்சி பிணைப்பை ஆழமாக வெளிப்படுத்தியது. எலவீல புஞ்சிரா படத்தில் ஷௌபின் ஒரு போலீஸ் அதிகாரியாக நடித்தார். இவரது அமைதியான ஆனால் தீவிரமான நடிப்பு இந்த படத்தை மறக்க முடியாததாக ஆக்கியது. ஷௌபினின் நடிப்பு எப்போதும் இயல்பாகவும் உண்மையாகவும் இருக்கும். இவர் தனது கதாபாத்திரங்களை மிகவும் ஆழமாக உணர்ந்து நடிப்பவர். காமெடியிலிருந்து தீவிரமான எமோஷனல் வரை இவர் ஒவ்வொரு காட்சியிலும் தனித்து நிற்கிறார். ஷௌபின் ஒரு நடிகர் மட்டுமல்ல, ஒரு திறமையான இயக்குனரும் கூட. 2017ஆம் ஆண்டு இவர் இயக்கிய முதல் படமான பரவா மலையாள சினிமாவில் ஒரு மைல்கல். இந்த படம் ஃபோர்ட் கொச்சியை பின்னணியாக கொண்டு இரு இளைஞர்களின் நட்பு மற்றும் புறா பந்தயத்தை மையமாக கொண்ட ஒரு உணர்ச்சிகரமான கதை. பரவாவில் ஷௌபின் ஒரு சிறிய நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் நடித்தார். ஆனால் இவரது இயக்கம்தான் படத்தின் மிகப்பெரிய பலம். இந்த படத்திற்காக ஷௌபின் ஏசியாநெட் மற்றும் வனிதா திரைப்பட விருதுகளில் சிறந்த அறிமுக இயக்குநராக விருது பெற்றார். ஷௌபினின் இயக்கத்தில் உள்ளூர் கலாச்சாரத்தை மிகவும் இயல்பாக பதிவு செய்யும் திறன் உள்ளது. பரவா படத்தில் ஃபோர்ட் கொச்சியின் தெருக்கள், மக்களின் வாழ்க்கை மற்றும் உணர்ச்சிகளை அவர் அழகாக படம் பிடித்தார். இவர் தற்போது ஒத்திரம் கடகம் என்ற மற்றொரு படத்தை இயக்கி வருகிறார். இது ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஷௌபின் ஷாகிர் மலையாள சினிமாவில் தனது முத்திரையை பதித்த பிறகு இப்போது தமிழ் சினிமாவில் தனது முதல் அடியை எடுத்து வைத்துள்ளார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி படத்தில் ஷௌபின் தயால் என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். இந்த படம் தங்க கடத்தல் மாஃபியாவை மையமாக கொண்ட ஒரு அதிரடி த்ரில்லர். கூலி படத்தில் ஷௌபின் ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் நடிப்பதாக கூறப்படுகிறது. இந்த படத்தின் மோனிகா பாடலில் பூஜா ஹெக்டேவுடன் இவர் ஆடிய ஆட்டம் இணையத்தில் வைரலானது. ரஜினிகாந்த் கூட கூலி ஆடியோ வெளியீட்டு விழாவில் ஷௌபின் நடிப்பை புகழ்ந்து என்ன ஒரு நடிகர், ஹேட்ஸ் ஆஃப் என்று கூறினார். லோகேஷ் கனகராஜ் முதலில் இந்த வேடத்திற்கு ஃபகத் பாசிலை நினைத்திருந்தார். ஆனால் ஃபகத் கிடைக்காததால் ஷௌபினை தேர்ந்தெடுத்தார்.
இதை பற்றி ரஜினிகாந்த் ஆரம்பத்தில் தனக்கு சந்தேகம் இருந்ததாகவும், ஆனால் ஷௌபினின் நடிப்பை பார்த்த பிறகுதான் தவறாக நினைத்ததாகவும் ஒப்புக்கொண்டார். ஷௌபின் ஷாகிர் ஒரு சாதாரண மனிதராக தோன்றினாலும் இவரது திறமை அசாதாரணமானது. இவர் ஒரு கதாபாத்திரத்தை எடுத்துக்கொண்டால் அதை முழுமையாக உணர்ந்து பார்வையாளர்களை அந்த உலகத்திற்கு அழைத்து செல்கிறார். இவரது நடிப்பு எப்போதும் இயல்பாகவும் உண்மையாகவும் இருக்கும். இவர் காமெடியில் சிரிக்க வைப்பார், எமோஷனல் காட்சிகளில் கண்ணீர் வரவழைப்பார், வில்லன் கதாபாத்திரத்தில் பயமுறுத்துவார். நடிப்பு, இயக்கம், தயாரிப்பு என பல துறைகளில் தனது திறமையை நிரூபித்தவர் ஷௌபின். கேரளாவின் கலாச்சாரத்தையும் மக்களின் வாழ்க்கையையும் தனது படைப்புகளில் அழகாக பதிவு செய்கிறார். ஷௌபின் ஷாகிர் மலையாள சினிமாவில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியவர். கூலி மூலம் தமிழ் சினிமாவில் அவர் எடுக்கும் முதல் அடி நிச்சயமாக பெரிய வெற்றியாக அமையும் என நம்பலாம். ஷௌபின் ஒரு நடிகர் மட்டுமல்ல, ஒரு கதை சொல்லி. இவரது பயணம் சினிமாவை நேசிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு உத்வேகம். இவரை பற்றி பேசும்போது ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் அது இயல்புதான்.